மதுக்கூர் ராமலிங்கம், எப்படி பாக்குறீங்க? அதிமுக பாஜக பற்றிய ஒரு சந்தேகங்களை அதிகமா நீங்க உட்பட உங்க கூட்டணி கட்சிகள் எழுப்புனீங்க. இது ஒரு பொருந்தா கூட்டணி, இந்த கட்சிகளுக்குள்ளேயே முரண் இருக்கு, கட்சி தலைவர்களுக்கிடையே முரண் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இங்க கூட்டணியின் முகம் அப்படின்னு தெளிவுபடுத்திட்டாங்க. உங்க சந்தேகம், குழப்பங்கள், கேள்விகளுக்கான பதில் கிடைச்சிருச்சா? அந்த இனிய சகோதரர் அக்னீஸ்வரன் அவர்கள் நான் பேசுவதற்கு முன்னாலேயே என்னை நோக்கி சில கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அவருக்கு முதல்ல நன்றி. அவர் ஒரு பழமொழி சொன்னார், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு. தமிழ்நாட்டுல இப்போ ஒரு புது மொழி உருவாகி இருக்கு. அரண்டவர் கண்ணுக்கு ஆம்புலன்ஸை கண்டால் கூட பயம் என்கிற அளவுக்கு நம்முடைய ஆம்புலன்ஸ் தான் இப்ப கிட்டத்தட்ட இப்ப திமுக அரசை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்களா அல்லது ஆம்புலன்ஸை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்களா என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு நன்றியையும் நான் சகோதரர் சொன்னேன். ஏன்னா என்ன பார்த்த உடனே அவர் தூய்மை பணியாளர்கள் நினைவுக்கு வர்றாங்க பாத்தீங்களா? ஏனென்றால் கம்யூனிஸ்டுகள் தான் தூய்மை பணியாளர்களின் பக்கம் நிற்பார்கள். இதே ரிப்பன் மாளிகையிலே தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டம் நடத்திய பொழுது தோழர் சண்முகம் அவர்களோடு இருந்தார், அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். அதை ஆதரித்து நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினோம். நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் இருக்காங்க, எத்தனை அதிமுக தலைவர்கள் போய் போராடிய தொழிலாளியோடு நின்றீர்கள் என்பதை சொல்லுங்கள். இந்த மாநகராட்சி தூய்மை பணியில தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பதை கொண்டு வந்தது யார் என்பதற்கும் நீங்கள் பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அவர் கடைசி வரைக்கும் பதில் சொல்லல. என்னன்னா, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது இப்ப என்னதுல ஒரு அதிமுகவுக்கு பெரிய வெற்றி போல ஒரு சித்திரம், அதாவது பாத்தீங்களா கூட்டணி ஆட்சி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒத்துக்கிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், அக்னீஸ்வரன் ஒருவேளை அதிமுக சார்பில் பதில் சொல்ல முடியும் என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அதிமுக பாஜக வென்றால் பாஜகவையும் இணைத்துக் கொண்டு கூட்டணி ஆட்சி என்பதற்கு அதிமுக தயாராகிவிட்டதா? அதுதான் உங்கள் நிலைப்பாடா? நாளை ஒருவேளை இதுவரைக்கும் என்ன சொன்னீங்க, அதிமுக தலைமையில் தனித்து ஆட்சி அமைப்போம்னு சொன்னீங்க. இப்ப தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காது, பாஜகவையும் இணைத்துக் கொண்டுதான் அந்த கூட்டணி ஆட்சி என்பதற்கு அதிமுக அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு விட்டதா? அப்படி என்றால் இங்கு இதுவரை தனித்து ஆட்சி, கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு சரியா வராது, நாங்க தான் ஆட்சி அமைப்போம், கூட்டணி தேர்தலுக்கு தான் ஆட்சிக்கு இல்லைன்னு சொன்ன அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதா என்பதற்கு சகோதரர் அக்னீஸ்வரன் பதில் சொல்ல வேண்டும். இல்ல, எடப்பாடி பழனிசாமி தான் எல்லா இடத்துலயும் சொல்றாரு, தனிப்பெரும்பான்மையோட நாங்க அதிமுக ஆட்சி அமைக்கி இதுல கூட்டணி ஆட்சிங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல அப்படின்னு. அப்புறம் இன்னமும் ஏன் உங்களுக்கு அந்த சந்தேகம் வருது? இல்ல, அப்புறம் நீங்க எப்படி சொல்றீங்க நிலைமை தெளிவாயிருச்சு, நைனா நாகேந்திரன் சொல்லிட்டாரு, அண்ணாமலை அவங்க 2 பேரும் தெளிவா சொல்றாங்களே கூட்டணி ஆட்சி. நீங்க என்ன சொல்றீங்க, அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சியை எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், அவர்கள் மீண்டும் பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி இருக்கிறது. என்னன்னா, அதிமுகவை நாங்கள் தனியாக ஆட்சி அமைக்க விடமாட்டோம், கூட்டணி ஆட்சி தான். அதுக்கு ஒரு தலைவர் கேட்கிறேன் நான், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாநில கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைவரா? அப்படின்னா கூட்டணி என்பதை யார் அந்த அப்படித்தான் எல்லா மாநிலங்களையும் நிலைப்பாடா? தேசிய அளவுல எனக்கு தெரிஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு கிடையாதுங்க. அப்படி இருந்திருந்தா யார் துணை ஜனாதிபதி வேட்பாளர் என்பதை தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தை நடத்தி அதன் பிறகுதான் அறிவித்தார்களா? பாஜக சிபி ராதாகிருஷ்ணன் அறிவிச்சிச்சு, அதன் பிறகு அடுத்த நாள் இதுதான் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய லட்சணம். ஆனா இந்தியா கூட்டணி என்ன செஞ்சுச்சு, எல்லாரும் கூடி அது போற போக்குல ஒரு ரெட்டினார் இல்லங்க, ஒரு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி, மனித உரிமைக்காக பல வழக்குகளை நடத்தியவர், ஏதோ போற போக்குல ஆந்திராவிலிருந்து இல்ல, ஒரு தகுதி வாய்ந்த மாநில உரிமைக்கு போராடுகிற ஒருவரை இன்றைக்கு இந்தியா கூட்டணி நிறுத்தி இருக்கு. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க பதிலே சொல்லல, மாநில உரிமைக்காக இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியா முழுமைக்கும் ஆளுநர்கள் தொடர்பான அத்துமீறலுக்கு ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருப்பது திமுக. அவங்களை போய் நீங்க பாஜகவோட இருக்கிற பொழுதுதானே நீட்டுக்கு விலக்கு கேட்டு எத்தனை மாசம் தமிழக சட்டமன்றத்துல நீங்க அனுப்புனீங்கல்ல? உங்களை என்ன நம்பிக்கையில நாளைக்கு நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சீங்கன்னா தமிழ்நாட்டுடைய உரிமைய மாநில உரிமைய பாதுகாப்பும் நாங்க எப்படி நம்ப முடியும்? நீங்க பிஜேபியோட இருந்ததால நீட்டுக்கு விலக்கு வாங்க முடியல. சரிங்க, அவங்களால பிஜேபியோட கூட்டணி இருந்து அவங்க நீட்டுக்கு விலக்கு கொடுக்க முடியாம ஒரு போராட்டம் நடத்தினாங்க. பிஜேபி தான் மத்தியில ஆட்சியில இருக்குன்னு தெரிஞ்சும் நீட்டை நாங்க விலக்கு பெற்று விடுவோம், எங்களுக்கு அந்த ரகசியம் தெரியும், அதிமுக செய்யாததை திமுக ஆட்சி அமைந்த பின் செய்யும் அப்படின்னு சொன்னா இதுல
ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கை அப்படின்னு பேசுவாங்க. அதைத்தான் அவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல, நீட்டுக்கு விலக்கு என்பதுங்க ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல இல்ல. அதன் பிறகு இவங்க ஆட்சியில் இருந்த பொழுதுதான் நீட்டுக்கு தமிழ்நாட்டையும் சேர்த்தாங்க. அப்பதான் உதய் மின் திட்டத்துல இதே எடப்பாடி பழனிசாமி OPS இருந்த பொழுதுதான் உதய் மின் திட்டத்துல தமிழ்நாட்டை சேர்த்தாங்க. நீங்க இந்த நீட்டு விலக்கு என்பது போராட்டம் மூலம் செய்ய முடியுமே தவிர அதுக்கு நீதிமன்றமும் தடையா இருக்கு. விலக்கு தர முடியாதுன்னு சொல்றாங்க. தொடர் போராட்டம். அதுதான் அவருடைய நிலைப்பாடாகவும் இருந்தது. ஒண்ணு இல்ல திரு மதுக்குறாமலிங்கம், இப்ப அதிமுக ஆட்சியில இருக்கு. கடந்த காலங்கள்ல மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. வரும்போது நீங்க உட்பட எதிர்க்கட்சி அணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஒருங்கிணைந்து கருப்பு பலூன் விடுறீங்க, கருப்பு கொடி காட்டுறீங்க, புறக்கணிப்பு போராட்டம் நடத்துறீங்க. தமிழ்நாட்டை புறக்கணிக்குது, நீட் உள்ளிட்ட எல்லா விஷயங்களையும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல அப்படின்லாம் பண்ணீங்க. இப்பயும் அதே பிரதமர் மோடி தமிழர் விரோத நிலைப்பாட்டில் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. அவர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது உங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் அமைதியா இருக்கு. குறிப்பா திமுக பிரதமர் மோடிக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுக்கறாங்க. உடனே வெள்ளை கொடியை ஏந்தி இந்த மாதிரி வெண்குடை வேந்தர் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்ப எதிர்கட்சினா ஒரு நிலை, ஆளுங்கட்சினா ஒரு நிலை உங்களுக்கு அப்படின்ற கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்களே, இது நியாயமான கேள்வி இல்லையா? இல்ல, இதே மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய தூத்துக்குடி நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் போகலன்னா ஒரு முதலமைச்சர் என்கிற முறையில நீங்க ஏன் வரல அப்படின்னு கேட்கிறாங்க. பாஜக கூட்டத்துக்கு இன்னும் முதலமைச்சர் போகலையே. ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டியது தவிர்க்க முடியாது. அது ஒருவேளை கேரளத்துல நாங்க முதலமைச்சரா இருக்கிறோம், அங்க மோடி வராரு, பினராயி விஜயன் ஒரு மாநில முதல்வர் என்கிற முறையில நாங்க அதுல பங்கேற்கத்தான் வேண்டி இருக்கும். அது ஒரு மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி என்கிற முறையில. மற்றபடி மோடி அரசினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிரான அந்த அத்துமீறலுக்கு எதிரான தொடர் போராட்டத்தை திமுக சட்டமன்றத்திலையும் நடத்துது, நீதிமன்றத்திலையும் நடத்துது, மக்கள் மன்றத்திலையும் நடத்தத்தானே செய்யுது. அதனால இதுல திமுகவினுடைய நிலைப்பாட்டுல எந்த மாறுதலும் இல்ல. இதுல என்ன பிரச்சனைன்னா, ஏதோ தூய்மை பணியாளர்களுக்காகவே அண்ணன் அக்கினீஸ்வரன் அவதாரம் எடுத்தது போல பேசுகிறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க மாநகராட்சி தூய்மை பணியை தனியாருக்கு. நீ இப்ப சொல்லுங்க, நாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லா மாநகராட்சியிலும் இருக்கிற தூய்மை பணிகளை தனியாருக்கு தரமாட்டோம் என்று அதிமுக இன்னைக்கு மக்கள் உங்க கொள்கை அதுதானங்க. அதை எதிர்த்துதாங்க நாங்க போராடுறோம். நாங்க திமுக இருக்கோம். இன்னைக்கு என்ன உச்ச நீதிமன்ற தீர்ப்பு? இடைக்கால தடை தமிழ்நாடு முழுவதும் கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது திமுக உடனே சொல்லிச்சு எல்லாரும் அகற்றிருக்கின்ற. சிபிஎம் அதனால ஏத்துக்கல. உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம். நீங்க உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போய் அதிமுக கொடி உட்பட தெருவிலே பறக்கிற அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறான். கூட்டணிங்கிறது அதுல இருந்து கொண்டே போராடுவதுதானே தவிர அனைத்துக்கும் கை தூக்குவது கம்யூனிஸ்டுகளுடைய வேலை அல்ல. இல்ல, நண்பர் குமார் என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு பிஜேபி என்ன செஞ்சிச்சு வச்சு செய்தீங்க? தமிழ்நாட்டை ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னு சொல்லுங்க. என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். குமார் சார் கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்க. 10 சொல்றேன். உங்க டைம் கொடுங்க, நான் 10 சொல்றேன். கேட்டேன் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் எனக்கு என்ன இருங்க குமார் சார். அதாவது குமார் சார் ஒரு வலதுசாரின்னு தன்னை சொல்லிக்கிறவர். அவர் இப்படித்தான் பேசுவார். எனக்கு அது ஒண்ணும் வருத்தம் இல்ல. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அக்னீஸ்வரன் சொல்றாங்க, அதாவதுங்க இன்னைக்கு தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்ற தொடுத்திருக்கிற வழக்கு இருக்கு இல்லையா, ஆளுநர்கள் எந்த காலம் எவ்வளவு காலம் வச்சிருப்பீங்க, அதுல கூட உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் தீர்ப்பு சொல்லி இல்ல. என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? எங்கள் தீர்ப்பை நாங்கள் மாற்ற முடியாது, விளக்கம் தான் சொல்ல முடியும் என்று எந்த மாநில அரசுமே பதில் சொல்லலங்கிறதுல நண்பர் வலதுசாரிக்கு மகிழ்ச்சி இருக்கலாம். அக்னீஸ்வரன் அந்த கருத்தை வழிமொழியலாமா? இந்த இப்படி ஒன்று இருந்தா நம்ம இதே அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை மசோதாக்கள் ஆளுநர் கிடப்புல போட்டிருந்திருக்காங்க, ஜனாதிபதி கிட்ட அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டு எத்தனை மசோதா கிடப்புல இருந்திருக்கு. எனவே இது திமுக அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, இந்தியாவினுடைய கூட்டாட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தயவு செய்து எனக்கு என்ன, நான் திரும்ப சொல்றேன், இப்ப தமிழக அரசியல்ல இந்த கூட்டணியில அதிமுகவினுடைய பிடி தளர்ந்து கொண்டே வருகிறது, பாஜகவினுடைய பிடி அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நான் என்ன கேட்கிறேன், அகில இந்திய அளவுல பிஜேபி கூட கூட்டணியை வச்சு உருப்புட்ட கட்சி ஒரு கட்சியை சொல்லுங்க. மாயாவதி ஆகட்டும், சிவசேனாவாகட்டும், ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி ஆகட்டும், எந்த அக்ரிமெண்ட்லயும் நிக்க மாட்டாங்க. இதே மாயாவதியும் பிஜேபியும் சேர்ந்து இதுல 2 பேரும் முதல்வர்லாம் சொன்னாங்க. அதை மீறி மாயாவதி கட்சி இன்னைக்கு நிலைமை என்ன, ராம்விலாஸ் கட்சியினுடைய நிலைமை என்ன, சிவசேனை கட்சியினுடைய நிலைமை என்ன, பஸ்வானுடைய கட்சி நிலைமை என்ன? எனவே நாங்க அதிமுக ஒருபோதும் ஒரு வலதுசாரி கட்சின்னு சொல்ல மாட்டோம். அதுல அது இருக்கக்கூடிய மக்கள் திரள் என்பது ஒரு பொதுவானவங்க தான்.
ஆனா என்ன பிரச்சனைனா அந்த ஆபத்தை இவர்கள் உணரவில்லையே என்பதுதான் நமக்கு இருக்கிற. நீங்க இது உணரலங்கிறீங்க. சிபிஎம்க்கு இருக்கக்கூடிய அக்கறை அதிமுக பொதுச் செயலாளருக்கு இருக்காதா? எங்க கட்சி நம்ம கட்சி அப்படின்னு அவங்க உணரல. இது பொருந்தா கூட்டணி. நேத்து திருமாவளவன் பேசுறாரு, பிஜேபி அதிமுகவை அழித்து கொண்டிருக்கிறது, இப்போதாவது விடுத்து கொண்டு அவர் வெளியில வந்துடணும் அப்படின்னு. இந்த அக்கறை வார்த்தைகள் அதிமுகவுக்கு தெரியாதா? ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நீங்க? அக்கறையின் பார்ப்பதுக்கான கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட சேர்ந்தா எங்களுக்கு ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லித்தானே இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியா நின்னாங்க. ஆமா, அப்படி சொன்னாரு. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. அப்ப நீங்க ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குறீங்களா? அதைத்தான் அவங்க சொல்றாங்க. நான் தவறான பிம்பத்தை உருவாக்க எடப்பாடி பழனிசாமியை ஒத்துக்கிட்டாரு. பிஜேபி கூட சேர்ந்தா எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நான் சொல்லல. இப்ப என்னன்னா அதைத்தான் சொல்றேன். இது இயற்கையிலேயே கனிந்ததல்ல, புகை போட்டு பழுக்க வச்சப்பட்டது. இந்த மாம்பழம் புகை போட்டு பழுக்க வைக்கப்பட்டது. அதனாலதான் அமித்ஷா கூட்டணியை அறிவிக்கிற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேச முடியல. இன்னைக்கும் கூட நீங்க திரும்ப திரும்ப என்னன்னா இது அதிமுகவுக்கு ஏதோ ஒரு வெற்றி இல்ல. இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களும் நயினா நாகேந்திரன் அவர்களும் அதிமுகவே தனிப்பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி ஆட்சி தான் என்று நான் திரும்ப கேட்கிறேன் அந்த கேள்விய. கூட்டணி ஆட்சியை அதிமுக ஒத்துக்குதா? நாங்க அந்த மாதிரி ஒத்துக்கவே, நான் கூட்டணி ஆட்சின்னு பேசுறதே தப்புன்னு சொல்றாங்க கிடையாதுதான். ஆனால் நீங்க அந்த இடத்துக்கு உங்களை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியும் கூட்டணி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், கூட்டணி பிடித்து எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார்னு சொல்றாங்கல்ல. நாளைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு இடம் இல்லை, நாங்க அமைச்சரவையில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா உடனே பிஜேபி ஐயா கூட்டணி தலைவர் சொல்லிட்டாரு கேட்டுப்பாங்களா? இப்பவே நெருக்கமா அப்படியே சேர தள்ளிக்கிட்டே வர்றாங்க. எனவே அதிமுக நீங்க என்ன சொல்லி அவங்களுக்கு அக்கறை இல்லையான்னு கேட்குறீங்க. நாங்க இந்தியா முழுவதும் இருந்த உதாரணங்களை சொல்றோம். அதிமுக தயவு செய்து உஷாரா இருங்கன்னு சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ல உட்கார்ந்த பிஜேபி உங்களை நெருக்கிக்கிட்டே வருது. சித்தாந்த ரீதியாகவும் இந்த புள்ளி வரத்துல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நான் சொல்றது உங்கள் கருத்தியலை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அதிமுகவுக்கு நல்லது இல்லை. உடனே அட்லீஸ்ட் நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சேர்த்து நாங்க தான் கவலைப்பட்டு பாரம் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நன்றி.